அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாரும் ஒரு அற்புதமான புதன்கிழமை மாலை பொழுதுல நம்ம இணைஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமா, ஆரோக்கியமா, அற்புதமா, சந்தோஷமா, ரொம்ப ஆர்வம் மிகுந்த ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு புதன்கிழமை இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும் போது எஸ்பெஷலி அழகா வீடியோ ஆன் பண்ணி அழகா ஸ்மைல் பண்ணி கேட்காமலே எஸ்பெஷலி மிஸ்டர் முருகநாதன் சார், பிரவீன், பாண்டியன், சிவரஞ்சனி, தர்ஷினி, பூஷ்ணன், இப்படி எல்லாரும் பேரும் சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு கமெண்ட் கொடுக்குற அத்தனை பேத்துக்குமே நன்றி நன்றி நன்றி. எஸ் மோனா, எனக்கும் அப்படிதான் இருக்கு, உற்சாகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இருந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணு மட்டும் பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் இது இறுக்கமா வச்சிருக்கீங்க முகத்தை, கொஞ்சம் லைட்டா ஆக்குங்க. இந்த நாள் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கக்கூடிய நாள். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு லைட்டா அதே சமயம் போக்கஸா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நாள் நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. வீடியோ வந்துட்டு திறந்து இருக்கிறவங்களுக்கு, திறக்காதவர்கள் தயவு செஞ்சு ஒன் பை ஒன்னா ஆன் பண்ணிருங்க. அனைவருக்கும் வணக்கம். இது வே டு சக்சஸ் வழங்கும் த கான்ஷியஸ் என்டர்பிரினர் வெபினார். நான் மோகனா விஜயகுமரன், இந்த நிகழ்வின் தொகுப்பாளர். இது ஒரு 1.5 மணி நேர நிகழ்வு. ஓகேங்களா? சோ இந்த நிகழ்வுல வெற்றியை நோக்கி மையம் யார் வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வே டு சக்சஸ். வே டு சக்சஸ் கடந்த 20 ஆண்டு காலமாக உலக ரீதியாக தன்மை மாற்றம் மற்றும் தொழில் முனைவர்களுக்கு முக்கியமா தொழில் கல்வியை வழங்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஹாப்பா வந்து அவங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நாடு தழுவிய ரீதியில அவங்க வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 5 வருட காலமாகவே இங்க ஆன்லைன் மூலமாகவே பல இளம் தொழில் முனைவர்களை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. பல பேர் இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம அதுல தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 20 ஆண்டு காலங்கள்ல என்னென்ன மாதிரியான அடைவுகளை தொடர்ச்சியா இந்த நிகழ்வுல வந்து பங்கு கொள்றவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத இன்ட்ரோ வீடியோட நீங்க பாத்துருக்கலாம். அதுல குறிப்பா இந்த நிகழ்வை யாரு வழங்க போறாங்க, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களான டாக்டர் ரவி அண்ட் டாக்டர் காவேரி என்னென்ன அங்கீகாரங்கள் அவங்க அடைஞ்சிருக்காங்க. வெறும் புத்தகத்தை படித்து வந்து சொல்லக்கூடியவங்க கிடையாது. அவங்க லைஃப்ல அவங்க எதெல்லாம் கடைபிடிச்சாங்களோ அந்த விஷயத்த, அவங்களுடைய சக்சஸ் ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்வுல நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க. சோ மீண்டும் உங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம். ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னுக்கு ரிட்டையர்மெண்ட், அதாவது ஓய்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கூகுள் அக்காவை செக் பண்ணோம் அப்படின்னா அங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, யாரெல்லாம் அந்த வேலை விட்டு நிக்க போறாங்க, உடல் ரீதியாகவோ இல்ல வயசாச்சுப்பா அப்படின்றதுனால நான் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ரிட்டையர் பண்ணவங்க நான் பார்த்த ஒரு சிலர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கிளினிக், ஹாஸ்பிட்டல் இப்படி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே சீக்கு வந்துரும், சீரியல் முன்னுக்கே உட்காந்துருப்பாங்க. அதனாலேயே வந்து குடும்பத்துல பிரச்சனை வரும். இந்த மாதிரி அப்படியே லைஃப் வந்து டல்லா போறவங்களா இருக்கிறவங்களும் பார்த்திருக்கேன். இன்னும் ஒரு சில பேரை பார்த்திருக்கேன். அவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் இளமை திரும்புதே அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா புது புது ஹாபிஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, டிராவல் பண்ணுவாங்க, ஹைக்கிங் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபுல் சர்க்கிளே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி புது ஒரு ஒரு விஷயமா உருவாக்கி வச்சிருப்பாங்க. இது ரெண்டு விதமான பீப்புளை பார்க்கும்போது எனக்கு என் மென்டோ சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வருது. அவர் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. எப்ப நீ வந்து கத்துக்கிட்டதை நிப்பாட்டுறியோ, அதாவது எனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருச்ச, எனக்கு வந்து இவ்வளவு வயசாச்சு, இவ்வளவு விஷயம் நான் அடைஞ்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளுக்கு உன்னோட செல்ஸ் எல்லாம் அப்படியே வயசான மாதிரி இப்படியே பழைய மாதிரி போயிரும். போட்டுவா நம்மளுக்கு சீக்கு வர்றது, முகங்கள்ல சுருக்கங்கள் வர்றது, நம்ம வளர்ச்சி நிக்கிறது, லைஃப் அப்படி டல்லா போறது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப நீ வந்து புதுசு புது விஷயங்களை நான் கத்துக்கிட்டே இருக்கணும், நான் ஒரு மாணவனாவே இருக்கணும், எனக்கு ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் தெரியணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உன்னுடைய தோற்றமும் மாறும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், மனசுல நிறைவு இருக்கும், வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம அவரும் அதுக்கான மாணவனா நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். நிறைய விஷயங்களை இன்னமும் அவர் கத்துக்கிட்டே இருக்காரு. இதையே நான் இங்க சொல்றேன்னா, இங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில பீப்புள் தான் இங்க வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். இங்க எல்லாருமே முடிவு எடுத்திருக்கோம், ஒரு வருஷத்துக்கு நான் வந்து என்னை இணைச்சிக்கிறேன், நான் நிறைய விஷயங்களை கத்துக்க போறேன், என் லைஃப் நான் மாத்தியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் நான் கண்டிப்பா வாழ்ந்தாகணும், அதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து வந்துட்டோம். கான்சியஸா முடிவெடுத்திருக்கோம். ஆனா ஜூம்ல நடக்கிற இந்த ப்ரோக்ராம்ல முழுசா நம்ம உள்வாங்கணும்னா ஒரு 1.5 மணி நேரம் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க உள்ள வந்து போய் சேரணும்னா வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தா அது போய் சேருமா? இது நம்மளே நமக்காக கேட்ட வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா கண்டிப்பா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்.
போன் வரும், உங்க முன்னுக்கு இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பேசுவாங்க, அந்த டைம்ல உங்களுக்கு வீட்ல இருந்தீங்கன்னா சமைக்கிற வாசனை எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே பசி எடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், டிஸ்டர்ப் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க ஃபுல்லா இந்த விஷயங்கள் உங்க உள் வந்து சேர்மாக்கா, தயவு செஞ்சு உங்க வீடியோவை ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1.5 hours. அது மட்டும் இல்லாம உங்க கையில ஒரு பேனா, புத்தகம் கண்டிப்பா இருக்கணும். இது ஏன் நீங்க சொல்றேன் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுடைய சகோதரியா, ஒரு வெல்விஷரா நான் இங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு திரும்பி திரும்பி நான் ஏன் தயவு செஞ்சுன்னு உங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேனாக்கா, நீங்க கமிட் பண்ண வந்துட்டு வீடியோ ஆஃப் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னாக்கா, நீங்க இங்க கொடுக்கக்கூடிய நேரம் அது வந்து வீணாக போகும். சரிங்களா? சோ அதனால தயவு செஞ்சு அகெயின் ஐ ரிப்பீட்டிங், வீடியோ ஆன் பண்ணி இந்த 1.5 மணி நேரம் முழுசா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையா உங்களுக்குள்ள வந்து சேரும். ரெடியா? ரெடினா ஒரு thumbs up. ஓகே, இப்ப நம்ம நிகழ்வின் முதல் அங்கத்துக்கு போக போறோம். இந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்களும் சரி, இல்ல எனக்கு அப்படின்னு என்னன்னே தெரியாதுங்க அப்படின்றவங்களும் சரி, இந்த ஒரு செக்மெண்ட்ல தன்னை அப்படியே உள்ளுக்கு அர்ப்பணிக்கும் போது அவங்க லைஃப்ல நிறைய மேஜிக் நடந்திருக்கு. குறிப்பா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஒரு 23 வயசு உள்ள ஒரு கேர்ள், அவங்க வந்துட்டு இந்த இந்த டாபிக் குள்ள வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. டத்தினோட ஷேரிங் எல்லாம் கேட்கறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஓகே, ஒரு கனவு வந்துருச்சு. அவங்க ஒரு பிசினஸ் சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 45,000 கேஷ் ரெடி பண்ணி அவங்க சிஆர்செட் காடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விதின் இயர் அவங்களோட கனவு காடியான மெர்சிடிஸ் சி கிளாஸ்க்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு விதின் 2 இயர்ஸ் சம்திங் லைக் தட் ஒரு 4 to 5 figure இன்கம் சஸ்டெயினா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க. டப்தின் ஆஃப்கோர்ஸ் எனக்கு பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் இருந்துச்சு, ஆக்ஷன்லயும் போட்டேன். ஆனா இவங்க சொல்லி கொடுக்குற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை கடைபிடிக்கும் போது ரொம்ப ஈஸியா அடையிறது வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா நீங்களும் அதுல அனுபவம் பண்ணிருப்பீங்க. So, இன்னைக்கு இன்னும் ஆழமாக இன்னும் சீக்ரெட் ஆஃப் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன். நார்மலாவே மேனிஃபெஸ்டேஷன் டத்தின் சொன்னா டக்குன்னு நடக்கும். இது இன்னும் ஆழமா சொல்லி கொடுக்க போறாங்க. இன்னும் ஆழமா அலர்ட்டா இருங்க. டத்தின் எஸ் காவேரி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் தனது பட்டப்படிப்பை முடித்து கடந்த 20 ஆண்டு காலமாக வணிகத்துறையில செயல்படக்கூடிய ஒரு சாதனை பெண்மணி. சர்டிஃபைட் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரெய்னர் பை குளோபல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், சர்டிஃபைட் ட்ரெய்னர் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மலேசியா. மை வெப் அண்மையில் இவங்களுக்கு மலேசிய நாட்டில் உயரிய சாதனைகளை படைத்த பெண்களை அங்கீகரித்து இவருடைய வெற்றி சாதனை பயணத்தை மலேசிய இந்தியன் உமன் ஐகான் புத்தகத்தில் பதிவு செய்துள்ளது. நேரத்தை தாமதிக்காமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரெய்னர் டத்தின் எஸ் காவேரி அவர்களை சந்திப்போம். டத்தின், தேங்க்யூ மிஸ் மோனா. லவ் யூ. எல்லாருக்கும் என்னோட குரல் நல்லா கேக்குதா? தெளிவா இருக்கா? ஓகே, குட். ஐம் ஹேவிங் a little bit of cough. I hope I can deliver my message. ஓகே, இன்னொரு 2 weeks கழிச்சு திருப்பி உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க 100 over people, பட் ஒரு 42 தான் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி போகணும்னு இருக்கு. ஐ ட்ரூலி ஃபீல் தட் ஃப்ரம் த யூனிவர்ஸ் தட் யாருக்கெல்லாம் இந்த செய்தி போய் சேரணுமோ அவங்க தான் இங்க இருப்பாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாம போயிருக்கோம். ஸோ இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். மிஸ் மோனா சொன்னது போல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ பேர் சாதனை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய பிஎம் வந்துகிட்டே தான் இருக்கு, ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் எப்பவுமே எனக்கு வந்து அடுத்தது இன்னும் எப்படி செய்யணும், இன்னும் என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ஸ் எனக்கு கொடுக்க உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ண அனைவருக்குமே என்னோட தேங்க்யூ நான் செலுத்திக்கிறேன். பிகாஸ் தேங்க்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஹேஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் த ஹார்ட். நீங்க யாருக்கு என்ன சொன்னாலும் அதை ஹார்ட்ல இருந்து ஃப்ளோ பண்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ பிஃபோர் வி கோ ஃபார் த டாபிக் டுடே, யாருக்காச்சும் வந்து இப்ப சமீபத்துல இந்த 1 weekல சம்திங் ஒரு 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 விஷயம் நடந்திருக்கு, இந்த தேங்க்யூ சொல்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க, வாட் எவர் இட் கேன் பி, யூ கேன் மேபி ட்ராப் இன் த பாக்ஸ், chat பாக்ஸ். எஸ், அது மாதிரி நீங்க போடலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி லிட்டில் திங்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதான்னு. பிகாஸ் கிராட்டிடியூட்ன்றது அவ்வளோ பெரிய மிக்க சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ மோகனா எஸ், மோனிகா எஸ், மேடம் வி முருகநாதன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ், புவிஷ்ணன் எஸ், தத்தீன் தங்கம் எஸ், பிரவீன் எஸ், விஜய் எஸ், தத்தீன் எவ்ரிடே தட்ஸ் ஆசம் எஸ், ஷாமலா தேவி எஸ், அக்கிக்லூட்
I hope I'm telling it properly. Yes, thank you, Ishu. Thank you. So everybody, most of the people, the gratitude practice பண்றவங்க வந்து I believe definitely somehow you will see a magical result. ஏதோ ஒரு வகையில உங்க மனசு ஆறுதலா இருக்கட்டும், இல்ல சாந்தமாகறதுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிசல்ட் obtain பண்றதுக்கா இருக்கட்டும், the yes non stop ready awesome. So இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். That is the magical moment of being in gratitude. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரீகேப் பண்ணிக்க போறேன். While I'm sharing on the screen, நீங்க ஏதாச்சும் போடுறதா இருந்தா நீங்க போடலாம். Let me share the screen first. Can you all see my screen? தெரியுதா? கிளியரா இருக்கா? Okay, good. Okay. ஸோ நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மாடியூல் 2ல தான் இருக்கிறோம், எக்ஸ்பிரஸிங் சின்சியர் கிராட்டிடியூட். அதுல மாடியூல் 2.1ல வந்து போன தடவை நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிராட்டிடியூட். ஐ கேன் நாட் see my screen. I'm a bit lost here. Able to see? Mona, can you see? Yes, the team can. Okay, all right. சாரியா, இங்க கொஞ்சம் அப்படி ஆடிட்டு அப்புறம் காட்டிட்டு போகுது. ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் எல்லாரும் என்னோட ஸ்கிரீனை பார்க்க முடியணும். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்னா போன வாரம் வராதவங்க இல்ல வந்தவங்களுக்கும் ஒரு ரீகேப் என்ன நம்ம பார்த்துட்டு கத்துக்கிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிராட்டிடியூட். அதை கொஞ்சம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கல்டிவேட்டிங் கிராட்டிடியூட் ஆட்டிடியூட். நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த தேங்க்ஸ்ன்ற இந்த உணர்வை வந்து உணர்வு பூர்வமா நம்ம சொல்ற போது நம்மளோட மென்டல் வெல்பீயிங் ஆகுது. அந்த மென்டல் வெல்பீயிங் ஆகிற போது நம்ம ஃப்ரீக்வன்சியை அதிகரிக்குது. அதோடு சேர்த்து நம்மளோட ஃபீலிங் நம்ம ஃபீல் குட் பண்ற போது நிச்சயம் அது வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற போது யூ வில் ஆல்சோ அட்ராக்ட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப். அதனால இது டெய்லி லைஃப்ல நம்ம வந்து அதை கத்துக்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் மேக்கிங் கான்சியஸ் எஃபர்ட் டு அப்ரிஷியேட். நம்ம வந்து உணர்வு பூர்வமா எப்பவுமே அது ஒரு பிராக்டிஸா நாங்க மத்தவங்களை பாராட்டுறதா இருக்கட்டும், வாழ்த்துறதா இருக்கட்டும், நன்றி சொல்றதா இருக்கட்டும், இது உணர்வு பூர்வமா கான்சியஸா நம்ம செய்யற போது இது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான ஒரு வழி. அண்ட் அதோட சேர்த்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உணர்வு பூர்வமா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணாலும் அலாங் த வே நம்ம வந்து நிறைய வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருப்போம், குற்றச்சாட்டு பண்றது, மத்தவங்கள சதா பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யற போது நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல பிடிக்காதவங்களா இருக்கட்டும் இல்ல கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மள அறியாமலேயே எங்கேயோ நம்ம அந்த கிராட்டிடியூட்டை விட்டு நவந்துகிட்டு இருக்கோம், ட்ரெக்கை விட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபியூ ஃபீட்பேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு. நான் உணரவே இல்லை, நிறைய விஷயத்துல வந்துட்டு என்னோட சோ அண்ட் சோ ஐ லவ் தெம் சோ மச், பட் அவங்க சில மிஸ்டேக் பண்ற போது நான் என்ன அறியாமலே நான் அவங்கள வந்து ரொம்ப பிளேம் பண்ணியிருக்கேன், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட மட்டும் இல்ல மத்தவங்க ஆளுகிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க நல்லது செஞ்சது எல்லாத்தையும் நான் என்னையும் அறியாம மறந்துட்டேன். இதை சொன்னதுக்கு நன்றி, எனக்கு அது ரொம்ப ஒரு புது விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ யூ see these are the little things. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஆனா பாருங்க, நம்ம சில வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கோ த்ரூ பண்ற போது சில சேலஞ்சஸ் நம்ம சந்திக்கிற போது we tends to forget and we will go out of the track of the gratitude track விட்டு நவுந்தாலே நம்ம frequency is going down and எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. And அடுத்தது பாத்தீங்கன்னா being thankful with what we have, அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ரிக்னு சொன்னேன். ஏன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்பெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி உணர்வு செலுத்துற போது that is confirming to the universe, நான் எப்பவுமே நிறைவா தான் இருக்கேன். அது உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷை நீங்க சொல்லல, ஆனா நீங்க தேங்க்யூ சொல்ல அந்த பிரபஞ்சத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா ஆகுதுன்னா இந்த பர்சன் நிறைவா இருக்காங்கன்னு அதிகமும் நிறைவு கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அதான் அதோட லா ஆஃப் யூனிவர்ஸ். சோ பி தேங்க்ஃபுல் வித் வாட் யூ ஹேவ். கிடைக்காததுக்கெல்லாம் இது எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு ஏன் அப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. இருக்கிறதுக்கு நன்றி மனூரூபூர்வமா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பவர் ஆஃப் அப்ரிசியேஷனை பத்தி பேசியிருந்தேன். நீங்க வந்து பொதுவா நீங்க அந்த அப்ரிஷியேட் பண்ற விஷயத்த வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த தீய எண்ணமோ எந்த தீய சக்தியும் உங்களோட அந்த ஓரான்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தீஸ் பர்டிகுலர் திங், நீங்க இதை வாழ்த்துறீங்க, மத்தவங்களை உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ மத்தவங்களுக்கு கிடைச்சா கூட நீங்க வாழ்த்துறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன செய்யும்னா உங்களை வந்து ரொம்ப ஹார்மனியா, பீஸ்ஃபுல்லா, ஜாயா, அந்த மாதிரியான ஒரு இமோஷனல் ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ட்ராக்ல இருப்பீங்க. உங்களோட ஓரா வந்து பாசிட்டிவாவே வச்சிருப்பீங்க. அதுல தீய சக்தியோ தீங்க எண்ணம் எதுவுமே நுழைய முடியாது.
அப்படின்னு இந்த எக்ஸ்பர்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ற அத்தனை எக்ஸ்பர்ட்டும் அதை சொல்றாங்க. ஸோ அதனால அதை டெய்லி லைஃப்ல அதை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஸோ இது எல்லாம் இந்த 2 வீக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? பண்ணாதவங்க உணர்வுபூர்வமா செஞ்சீங்களா? இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா செஞ்சீங்களா? இல்ல குறைச்சிங்களா? Check yourself. Okay, let's move on to today's topic. Okay. Manifesting more abundance through appreciation. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா aligning with gratitude energy. அடுத்தது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ யூ ஆர் ரியலி அ பிளாக் சோல் அண்ட் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். அடுத்தது ரைட்டிங் கிராட்டிடியூட் ஜேர்னல் and then reading gratitude affirmation and practicing token of appreciation. அந்த டோக்கன் தான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஐ ஆல் ரெடி? உங்க பேன் உங்க பேன்ஸோ எல்லாம் வச்சுக்கங்க. வாட் எவர் தட் யூ நீட் டு டேக் நோட், ப்ளீஸ் டேக் நோட். அண்ட் சில விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க. யூ கேன் ஸ்னாப் பிகாஸ் சில சமயத்துல நம்ம முடிச்சிட்டோம்னா மறந்துடுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு டத்தின் இது எப்படி நான் எழுதணும், இது எப்படி நான் படிக்கணும் அப்படின்னு நிறைய வரும். ஸோ அதெல்லாம் இருக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் தெளிவான எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டேக் டைம் டு ஸ்கிரீன் த ஷாட் இஃப் இட் இஸ் நெசசரி ஃபார் யூ. ஓகே, ரெடி? ஆல் ரைட். Aligning with gratitude energy இப்படின்னு சொல்ற போது a lot of people think okay I'm going to say again about thank you. எப்படி நான் வந்து ஒரு 7 பேருக்கு காலங்கத்துல எந்திரிச்சோன்னு ஒரு நன்றி சொல்றது இப்படின்றதுதான் நார்மல் விஷயத்துல சொல்லி கொடுப்பாங்க. பட் as what Miss Mona used to say that நம்ம எப்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸோட கலந்த ஒரு விஷயத்தை தான் அதை அட் வேல்யூ பண்ணி சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா the secret code of the universe is 369. சில பேத்துக்கு இதை சொன்னோன்னே புள்ளைங்க இருக்காங்க. பிகாஸ் வாய் இந்த 369ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய பேர் என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட கார்டி பார்த்தீங்களா 369 இருக்கும், இல்லைன்னா 3690 நம்பர் இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்ததோட அவங்க இன்னும் நிறைய உயிர் ஓட்டம் உண்டாக்கிட்டாங்க. until I fall in love with it because நான் அதை நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ aligning with gratitude energy நான் என்ன சொல்ல வரேன்னா rather than like we pick it up, okay ஒரு 7 விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் காலங்கத்திலே, ஒரு சாயந்தரம் ஒரு 10 பேருக்கு ஒரு நன்றி அப்படின்னு இல்லாம இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதே ஒரு கோல் செட்டிங் பண்ணி அதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் வந்து கம்பைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிராட்டிடியூட் எனர்ஜியோட இந்த 369ஓட கொலபரேட் பண்ணியிருக்கேன். ஸோ தோஸ் who don't know about this 369, இந்த பவர் ஆஃப் நம்பர் 369 வந்து ரொம்ப பாப்புலராக ஆக்கி விட்டது வந்துட்டு நிக்கோலா டெஸ்லா. ஒரு படமே நாங்க போட்டிருக்கேன் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ. அவர் தான் வந்து இந்த பர்டிகுலர் 369ஓட ஃபார்முலா ரொம்ப பாப்புலரைஸ் ஆக்கி விட்டாரு. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க. அந்த மேட்ரிக்ஸ் வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி இப்ப பாத்தீங்கன்னா யாரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சானா ஒரு பேர் இருக்கும். ஆனா அது முழுமையா செஞ்சு அந்த கடைசி கட்டத்துக்கு வர வைக்கிறது பாத்தீங்கன்னா நிக்கோலா தான். அதுக்கு பிற்பாடு யாரோ அந்த கடைசி கட்டத்தை டச் பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிக் சிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நம்பருக்கு ரொம்ப முக்கியம் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கு. இது நான் ரொம்ப சொல்ல விரும்பல. அதோட சயின்டிபிக் ஃபேக்ட் யூ கேன் கூகுள் 369 பத்தி நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா நிறைய இருக்கு. பில்லியன் கணக்கில் பீப்புள் ஹேவ் கான் இன்டு தட் அண்ட் செக்ட் ஆன் தட். ஸோ யூ கேன் செக் வாட் இஸ் த சயின்டிபிக் ஃபேக்ட் ஆஃப் தட். அண்ட் ஈவன் ஐன்ஸ்டைன்ட்ட கேட்கிற போது நீங்க வந்து ரொம்ப ஜீனியஸ், ஸோ ஹவு டு யூ ஃபீல் பீயிங் எஸ் அ ஜீனியஸ் இன் திஸ் எர்த் அப்படின்னு சொல்ற போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆஸ்க் நிக்கோலா டெஸ்லா. அப்படின்னா அவர் என்ன மாதிரி ஒரு ஆளு, என்ன மாதிரி அவர் ஒரு கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி அவர் செஞ்சிருப்பாரு, அவரையே இவரை தான் கோட் பண்றாரு. ஸோ நிக்கோலா டெஸ்லா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லாங்குவேஜ் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி. இந்த 3 விஷயத்துல தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம சரியா பண்ணோம்னா நிறைய விஷயத்த நம்ம சாதிக்க முடியும்னு அவரு சொல்லியிருக்காரு. அண்ட் அக்கார்டிங் டு டெஸ்லா இந்த 369 வந்து மிக மிக புனிதமான நம்புறான். அதுல வந்து அந்த மெட்ரிக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல இப்ப கடிகாரம் பாக்குறீங்களே, கடிகாரம் இப்பதான் டிஜிட்டல்லாம் வந்துருச்சு. டோன்ட் டாக் அபவுட் டிஜிட்டல். அந்த காலத்துல கிளாக் பெரிய கிளாக் மாட்டி வச்சிருப்பாங்களே, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல டிவைட் பண்ணி இருக்கிறது கூட மேல 12 இருக்கும், கீழே 6 இருக்கும், இந்த சைட் லெப்ட்ல 3 இருக்கும், அண்ட் தென் 9 இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் பாத்தீங்கன்னா 3 9. இது எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு 3 இருக்கும், இல்லைன்னா 6 இருக்கும், இல்லாட்டினா 9 இருக்கும். இது எல்லாமே அப்படிதான் டிவைட் பண்ணி அமைஞ்சிருக்கு. அண்ட் அவரு என்ன சொல்றாங்க, இப்ப எக்ஸ்பர்ட்ஸுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 1 2 4 5 7 8 நல்லா கேட்டுங்க, ராங்கா புரிஞ்சுக்காதீங்க. 1 2 4 5 7 8 இதெல்லாம் எந்த ஃப்ரீக்வன்சில இருக்குன்னு பாத்தீங்கன்னா
மூணாவது டைமென்ஷன் ஃப்ரீக்வன்சில இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3, 6, 9 மட்டும் எந்த இதுல இருக்குன்னா செவன்த் டைமென்ஷன்ல இருக்கு. அப்ப செவன்த் டைமென்ஷன்ல இருக்குன்னா அது என்ன மாதிரி நம்பர்னா அது ஒண்ணு கடவுள் தன்மை நம்பரு, இல்ல ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க. இது நான் சொல்லல, எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் யூசிங் இட். தட்ஸ் வை ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவு டு யூட்டிலைஸ் திஸ் டுகெதர் வித் கம்பைன் வித் த கிராட்டிடியூட் எனர்ஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வகையில பாத்தீங்கன்னா 3ன்றது குரு, கல்வியை சேர்ந்தது. 6 சுக்கிரன் சொல்லுவாங்க, அது செல்வத்தை சேர்ந்தது. அடுத்தது 9 செவ்வாய், அது வந்து வீரத்தை சேர்ந்தது சொல்லுவாங்க. அப்ப கல்வி, செல்வம், வீரம் 3 ஒரு காம்பினேஷனுக்கு வரக்குள்ள இது அளவுக்கு மீறியான ஒரு அதிகமான சக்தி அதுல இருக்கு அப்படின்னு நம்மளோட இந்தியன்ஸுகளும் அதை ஆராய்ச்சி பண்றவங்க அதை சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் இருக்கு, ஆஃப்டர்நூன் இருக்கு, நைட் இருக்கு. பாருங்க 3 எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. 3 பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். 3 அப்ப இந்த நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலும் இப்ப டைம் கூட நீங்க பாத்தீங்கன்னா 24 hours 2 4 6 வருது இல்லையா? 60 நிமிஷம் 6 வருது, 60 செகண்ட் 6 வருது. சோ இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சக்தி இருக்கு. So how nice if we can utilize this particular energy and combine with our gratitude energy and other நம்ம manifestationக்கு law of attractionல பாவுச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பெரிய பெரிய கோல் செட்டிங் எல்லாம் நிறைய டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்திருக்கேன். ஆனா எந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப சுலபமா லைக் ஃபர்ஸ்டா ஒர்க் பண்ணிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 369 தான். தட்ஸ் மை ஓன் டிஸ்கவரி. எப்படி அதை போட்டு அந்த அஃபர்மேஷன் பண்ணி செய்யற போது அது எப்படி வேலை செய்யுதுன்றது அந்த பிக் கோல்ஸ்ல நான் பார்த்தேன். இன்னொன்னு ஃபார் தோஸ் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒரு தடங்களாவே இருக்கு. சம்திங் இஸ் லைக் நாட் ஒர்க்கிங் அவுட். உங்களுக்கு அது ஒரு ஒரு வரமாதிரி சொல்லுவாங்களே, வரமாதிரி வரல, வாய்க்கிட்டுல. இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் I sincerely encourage you to use this 369 formula because அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சோ நீங்க என்ன செய்யணும்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குன்னு நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்கீங்க. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 369 ஐ டோன்ட் என்கரேஜ் யூ டு யூஸ் ஃபார் மெனி கோல் செட்டிங். ஏன்னா இது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை நிறைய தடவை எழுதுற விஷயம் இருக்கு. ஸோ டேக் ஒன் பர்டிகுலர் கோல் தட் யூ ரியலி வாண்ட் டு மேனிஃபெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வீடு கோல் செட்டிங் இருக்கு, காடி கோல் செட்டிங் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னா அதுக்கெல்லாம் அவசியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு? பணம். ஸோ மேபி யூ கேன் டேக் தட் மணி எஸ் த கா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஓ இட் கேன் பி எனிதிங் தட் உங்களுக்கு என்ன கா அதை நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப என்ன வேணுமோ அதை நீங்க தீர்மானிச்சிருங்க. அடுத்தது உங்களோட அஃபர்மேஷன் எப்படி எழுதணும்னா அதுல உங்களோட கோல் இருக்கணும், இல்லைன்னா உங்களோட இன்டென்ஷன். அடுத்தது ஒரு இமோஷன் ஃபீலிங் இருக்கணும். டோன்ட் வரி, இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டாவே போட்டு எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு எப்படி நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு. அதுல ஒரு இமோஷன் ஃபீலிங் இருக்கணும். அண்ட் அதோட கலந்த ஒரு விஷயம் கிராட்டிடியூட். அதுலயே ஒரு நன்றி உணர்வு கொடுத்து அங்க யாருக்கு சொல்லணுமோ இல்லை எங்க சொல்லணுமோ அதை நான் கொடுத்திருப்பேன். அப்புறம் நீங்க அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விஜுவலைஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா இது எப்படி நீங்க செய்ய போறீங்கன்னா 3 தடவை நான் கொடுக்குற அந்த கோல்ல உங்களோட கோல்ல என்னவா இருக்கோ அதை நீங்க தீர்மானிச்ச பிறப்பாட்டுக்கு 3 தடவை அந்த அஃபர்மேஷனை நீங்க எழுதணும். நீங்க எழுதக்கூடிய அந்த விஷயம் ஒரு 17 செகண்ட் இருந்தா டேக் நோட். அப்ரஹாம் ஹிக்ஸ், த மோஸ்ட் பவர்ஃபுல் லேடி when she talk about law of attraction, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு 17 செகண்ட் அதுவாவே நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட சோல் உங்களோட செயல் எல்லாம் அதுவாவே இருந்துச்சுன்னா 17 செகண்ட் போதும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது போய் சேர்ற போது உங்களோட நினைச்ச காரியங்கள் ரொம்ப சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. which I've tried absolutely perfect என்னோட இதுல நான் பாக்குற போது. சோ அதனால நீங்க எழுதக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 17 செகண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஓவராவும் எழுதாதீங்க. பிகாஸ் யூ நீட் டு ரைட் 3 times in the morning, 6 times in the afternoon and 9 times at night. ஓகே, இது நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். பிகாஸ் போன தடவை நான் சொல்ற போது சில பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நீங்க எந்த ஒரு கோல் செட்டிங் எடுத்து அதை நீங்க ஸ்டேட்மெண்டா எழுதின பாட்டுக்கு அதே ஸ்டேட்மெண்ட் தான் 3 தடவை காலங்கத்துல எழுதணும். அதே ஸ்டேட்மெண்ட் தான் 6 தடவை மத்தியானம் எழுதணும். அதே ஸ்டேட்மெண்ட் நைட் பிஃபோர் யூ கோ டு பெட் ஆர் எனி டைம் நைட் அத 9 தடவை நீங்க எழுதணும். காலங்கத்துல ஒரு விஷயம் எழுதுறது, ஆஃப்டர்நூன் ஒரு புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி எழுதுறது, நைட்ல போக்குல ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் விசேஷமா அதெல்லாம் வேணாம்.
இட்ஸ் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஓகே, என்ன நீங்க காலங்கத்துல நீங்க ஒரு முடிவு பண்ணி எழுதுறீங்களோ அதே தான் நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. ஓகே, சோ எல்லாத்தையும் கிளியரா இருக்குல்ல? கிளியர்? ஓகே, லெட்ஸ் கோ. ஐ வில் ஷோ யூ த ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்க அதை பண்ணணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மை திஸ் ஒன். கேனா? ஓகே, இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அங்க போட்டிருக்கேன் அந்த ஸ்டேட்மெண்ட். ஐ த மோஸ்ட் ஃபுல்ஃபில்லிங் ரிலேஷன்ஷிப், ஐ ஃபீல் ஜாய்ஃபுல் ப்ளீஸ்ஃபுல் அலோவிங் மீ மை லைஃப் டு பி டீப்லி அண்ட் கிரேட்ஃபுல். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப். நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம். இட் தோஸ் ஆர் நாட் ஷுவர் ஹவு டு ரைட் தி ஸ்டேட்மெண்ட், ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க போட்டுக்கலாம். இது வந்து ரிலேஷன்ஷிப்க்கு உள்ளது. ஓகே, சில பேருக்கு அடிக்கடி சண்டையா இருக்கும், தீராத நோயா இருக்கும் அந்த சண்டை போடுறது. அவங்களுக்கு இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி பவர்ஃபுல், ட்ரஸ்ட் மீ. அப்ப இந்த லவ்விங் ரிலேஷன், தேங்க் யூ டு தி யூனிவர்ஸ், ஆல் அமேசிங் பிளெஸிங் தட் கிவிங், அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீலிங் கொடுத்து கிரேட்ஃபுல் கொடுத்தீங்கன்னா இது இந்த இந்த விஷயத்த வந்து 3 times இப்ப நான் என்ன போட்டிருக்கணும் அது மாதிரி நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அதே விஷயத்த தான் நம்ம அதை காமிச்சல. அதுல 3 தடவை காலங்கத்துல எழுதணும், 6 தடவை மத்தியானம் எழுதணும், 9 தடவை ராத்திரி எழுதணும். பி கிளியர், த சேம் திங் ஒன்லி. அதனால நீங்க அதிகமா வச்சுக்காதீங்க இந்த விஷயத்துல. 369 பிராக்டிஸ் பண்றவங்க மட்டும் ஒரு இதை எடுத்து ஷார்ப்பா எது ரொம்ப ரொம்ப கோவம் உங்களுக்கு அதை எடுத்துக்குங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் லக்ஸுரி. உங்களோட ட்ரீம் காய்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப டீட்டெயிலா எழுத வேணாம். ஏன்னா உங்க கோல் செட்டிங்ல நீங்க போட்டிருப்பீங்க மெர்சிடிஸ் S400, அது என்ன கலர், சில்வர் கலர், என்ன நம்பரு, இதெல்லாம் நீங்க அதுல போட்டிருப்பீங்க. பட் when come to 369 manifestation, just write என்ன அந்த பொருள், அதுக்குள்ள ஃபீலிங்ஸ், கிரேட்ஃபுல்னஸ் அண்ட் visualize after that. That's all. அதுதான் இதோட மெத்தட். Everybody snap ready? I'm going to switch to another slide now. Okay, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். Did I give you money? Okay, money. மணியும் வந்து ஒரு சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் புட் however you want. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களோட கோல் செட்டிங் விஷன் போர்ட்ல தான் டீடைல் போடுவீங்க. 369 இஸ் ஆல் அபவுட் யோர் கிராட்டிடியூட் ஃபீலிங், யோர் இமோஷனல் ஃபீலிங். இதை தான் நீங்க அதுல கொடுக்கறதுக்கு அந்த கீ ஆப்ஜெக்டிவ் என்ன, மணியா, மணி, அப்புறம் அதோட எப்படி அது ஃப்ளோ பண்ணுது, ஈஸியா ஃப்ளோ பண்ணுது, அப்புறம் கிரேட்ஃபுல்னஸ், தேங்க் டு த காட், அந்த மாதிரி ஐ லவ் யூ ஃபீலிங்ஸ் கொடுக்குற விஷயம் தான் அந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் கோல் ஸ்டேட்மெண்ட் ஆல் அபவுட். ஓகேங்களா? சோ இது நீங்க எழுதிக்கிட்டே வரலாம். 3 times, 6 times, 9 times. I'm repeating again. 3 times, 6 times, 9 times the same particular statement that you have created. எதை நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் நீங்க திருப்பி மீண்டும் மீண்டும் செய்ய போறீங்க. ஸோ ஐ பிலீவ் இங்க நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி செய்ய முடியாத காரியத்தெல்லாம் சாதிச்சிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஆல்சோ கேன் அச்சீவ் தட். பி தேங்க்ஃபுல் அண்ட் பி கான்ஃபிடென்ட் வித் வாட் யூ ஆர் டூயிங். அண்ட் சில பேர் கேட்கலாம், ஓகே இது நான் எவ்வளவு நாளைக்கு செய்யணும் அப்படின்னு. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் செய்யறதா இருந்தாலே குறைஞ்சப்பட்டு 21 நாள் பிடிக்கும். டாக்டர் ரவி எப்போ சொல்லுவாரு, கிவ் யோர் டைம் அட்லீஸ்ட் 21 days சொல்லுவாரு அது ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஒரு 21 days நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதை. இல்லைன்னா 33 again there's a 6 and then or 45 days which is there's a 9. So in the 369 21 days is 3. So 33 days or 45 days. இப்ப நான் வந்து ஒரு காரியத்தை செய்யற போது நான் ஒரு 21 daysல நான் அதை முடிச்சுட்டேன். ஆனா சில விஷயங்கள் வந்து எனக்கு 45 days பிடிச்சிச்சு. ஸோ ஐ வில் சி நமக்கு நினைக்கிற காரியங்கள் எவ்வளவு சீக்கிரம் கிட்ட வருது, இல்ல ரொம்ப தூரமா இருக்கா, நானே அதை ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். இது 21 days பிடிக்குதா, 45 days பிடிக்குதா, பிகாஸ் உங்களோட சப்கான்சியஸா உங்களை சப்போர்ட் பண்ணாம நீங்க வச்சிருக்கணுமே. அது ஒரு பக்கத்து உள்ளுக்கு உங்களுக்கு இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வெளியே எட்டி பார்க்குமே. So you need to judge how long that you need, 21 days or 33, 45. ஆனா சில விஷயம் நான் 45 days முடிச்சுட்டு விட்டுட்டேன். I just let go. பட் அது ரொம்ப ஆழமா எனக்கு பதிஞ்சிருச்சு, அதுவாவே ஆக ஆரம்பிச்சுட்டேன். எங்க நான் பேசினாலும் அதுவா இருப்பேன், நினைக்கிற போதும் அதுவா இருப்பேன், வேற ஃப்ரீ டைம்லயும் அதுவா தான் இருந்தேன். ஸோ அது ரொம்ப சீக்கிரம், வெரி பிக் கோல்ஸ் ரொம்ப சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ யூ ஜட்ஜ் தட். அண்ட் ரைட்டிங் கிராட்டிடியூட் ஜர்னல் வந்து ஓகே லெட்ஸ் சே சம் பீப்புள் எனக்கு கோல்ஸ் இல்லை, ஆனா எனக்கு நான் ஹாப்பியா என்ன வச்சுக்கணும், நான் வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே இருக்கணும்னு நினைக்கிறேன், எங்க வீட்டுல எப்ப பாரு நெகட்டிவ். ஸ்டார்ட் ரைட்டிங் கிரேட்ஃபுல் ஜர்னல். இது வந்து நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா யூ கேன் ஈவன் ஆர்டர் ஃப்ரம் லசாடால நீங்க கிராட்டிடியூட் ஜர்னல் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய விதவிதமா இருக்கு. 8 ringgit-க்கு 10 ringgit-க்கு அது புக்காவே கொடுத்துருக்காங்க. நீங்களே அதை அதுல எழுதிக்கலாம். அவங்க மெயின் இதை கொடுத்துடுறாங்க ஃபார் கேரியர், ஃபார் ஹெல்த், ஃபார் ரிலேஷன்ஷிப்பா, மணியா அப்படின்னு. ஸோ நீங்களே அதை எழுதிக்கலாம். ஸோ தோஸ் லைக்
கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி புக் வாங்கி செய்யுங்க. பிகாஸ் அதை பார்க்க ரொம்ப ப்ரெசென்டபிளா இருக்கிறப்போ யூ ஃபீல் குட் அண்ட் யூ ஃபீல் நைஸ் டு ரைட். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் another sample that I give you. கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுற போது மட்டும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க எழுதிட்டு அதை வாய்ன்றதும் நீங்க போடுங்க. Why you feel that? Okay, I'm truly blessed to have my breath because I'm still alive. ஏன்னு நீங்க சொல்ற போது நீங்க சும்மா I'm gratitude to my breath, I'm grateful to my money அப்படின்னு இல்லாம இந்த காசு எனக்கு இப்ப நீங்களே இப்ப உங்களுக்கு ரீகால் பண்ணி பாருங்களேன். சில விஷயங்களே நம்ம சும்மா தேங்க்யூ ஐ ஹவ் மணினுவோம். ஆனா அந்த காசு இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச உடுப்பு வாங்க முடியுது, நினைச்ச சாப்பாட்டு சாப்பிட முடியுது. எவ்வளவு விஷயம் அதுல அடங்கி இருக்கு. சில பிள்ளைங்களுக்கு பரீட்சைக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம், பரீட்சை எழுத முடியுது. சோ அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பிகாஸ் ரைட் த பிகாஸ் நீங்க அந்த பிகாஸ் எழுதுற போது யூ வில் ட்ரூலி என்ஜாய் அண்ட் ரியலி ஃபீல் கிரேட்ஃபுல். மனசுல இருந்து நீங்க அந்த கிரேட்ஃபுல் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதை நீங்க பண்ற போது அது அந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் மீண்டும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அது என்ன விளங்கிக்கோன்னா இவங்க நிறைவா இருக்காங்க. இப்ப காசுல சொல்றீங்கன்னா காசுல நிறைவா இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல நிறைவா இருக்காங்க. இது நீங்க தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். ஸோ யூ கேன் டேக் அ ஸ்னாப் ஷாட் ஆஃப் திஸ். நீங்க இதை எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 10 விஷயத்தை நீங்க எழுதி முடிச்சிட்டோன்னே அந்த ஒவ்வொரு சென்டென்ஸஸும் நீங்க திருப்பி அதை படிக்கணும். நீங்க படிக்கிற போது என்ன சொல்றீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள், ஐ எம் ட்ரூலி பிளஸ்ட் டு ஹேவ் மை பிரெத் பிகாஸ் ஐ எம் ஸ்டில் அலைவ். இந்த மூச்சுன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உயிரே இல்லைல்ல. எத்தனை பேர் எந்திரிச்சோன்னு ஐ எம் பிரீதிங் வான்னு சொல்லியிருக்கோம். எந்திரிச்சோம் ஐயா எனக்கு போய் வேலை செய்யணுமா, அவனை போய் பார்க்கணுமா, இது பண்ண இப்படிதான் பண்றாங்க ஒழிய அந்த எந்திரிச்சோன்னு ஓ மை காட் நான் இன்னும் மூச்சு தூங்குற போது எத்தனை பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? ஸோ நம்ம எந்திரிக்கிறோம், மூச்சு இருக்கு. ஸோ ஃபீல் கிரேட்ஃபுல் டு தட். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே வரப்போது அந்த எவ்ரி சென்டென்சஸ் முடிச்சிட்டோன்னே ஐ எம் ட்ரூலி பிளஸ்ட் டு ஹேவ் மை பிரெத் பிகாஸ் ஐ எம் ஸ்டில் அலைவ். தேங்க்யூ. அந்த 3 தேங்க்யூ சொல்லுங்க. ஒரு தேங்க்யூலாம் பத்தாது, ஏன்னா சும்மா சொல்லிட்டு போயிடுவோம். கடமைக்கு செய்யாதீங்க. கிராட்டிடியூட் டசன்ட் ஒர்க்ஸ் லைக் தட். இட் cannot be pretended. நீங்க மனதார தான் செய்யணும் இதை. ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹேவ் த மணி இன் மை லைஃப் பிகாஸ் ஐ கேன் என்ஜாய் மை லைஃப். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கீங்க. அது பிற்பாடு நீங்க தேங்க்யூ சொல்லிக்கலாம். இப்ப நாளைக்கு லெட்ஸ் டாக் அபவுட் கிராட்டிடியூட் ஜர்னல். நாளைக்கு நீங்க வேற விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு யூ நோ நீட் டு ஃபாலோ எக்ஸாக்ட்லி லைக் திஸ். இன்னொரு புது 10 விஷயத்துக்கு நீங்க போட்டுட்டு அப்புறம் தேங்க்யூன்னு படிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜாய் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அந்த நாள் முழுவதும் நீங்க பாக்குற விஷயம் என்ன தெரியுமா இருக்கும்? எவ்ரிதிங் வில் பி a மேஜிக்கல் மோமெண்ட். இது நான் என் வாழ்க்கையில கடைபிடிச்ச பிரபாட்டுக்கு நிறைய விஷயங்கள். ஒரு காடு பார்க்கிங் நம்ம பண்ண போவோம், அந்த இடத்துல பார்க்கிங்கே கிடைக்காது, அவ்வளவு கஷ்டமான ஒரு இடம். ஆனா நம்ம போனோடனே நானும் டத்தும் போக்கல சொல்ல நம்மளுக்குன்னு ஒரு பார்க்கிங் இருக்கும். தேங்க்யூ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாரு. சொன்னோட பார்த்தா கரெக்டா அங்க ஒரு பார்க்கிங் இருக்கும். ஐம் ஷூர் நீங்க எல்லாமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. பட் மேபி அதை உணர்வுபூர்வமா யோசிச்சிருக்க மாட்டீங்க. Why all this is happening? Because எங்கேயோ ஒரு இடத்துல your intention is good, you are feeling grateful to everything. அதுக்கு இந்த பார்க்கிங் லாட்டுக்குலாம் ஒரு ஏஞ்சல் இருக்குமா, அவங்களே அந்த இடத்த செட் பண்ணி கொடுப்பாங்களாம். இந்த கிராட்டிடியூட் இதுல நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்குள்ள அமேசிங் ரைட். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், how things happening. So be thankful and thank you 3 தடவை சொல்லிருங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நீங்க எழுதுற போது. And every day you can write different subject for writing gratitude journal. இல்ல நீங்க சேமா வச்சுக்கிறதா இருந்தாலும் இஸ் ஓகே. ரீடிங் கிராட்டிடியூட் ஜர்னல் நாட் மச் டிஃப்ரெண்ட். இது நீங்க எழுதுனதையே நீங்க ராத்திரில உங்களுக்கு எழுத பிடிக்கல, அதையே எடுத்து ஒரு தடவை படிங்க. அப்படி மனப்பூர்வமா அப்படி ஜாயா உட்காந்துட்டு ரிலாக்ஸா அதை படிங்களேன். ஐ டெல் யூ அது ஒரு மாதிரியோட எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணுங்க. நான் ஒரு சமயத்துல ஆத்திரம் வந்துடும். சமயத்துல ஏதாச்சும் சண்டை போட்டுருப்பேன், குட்டி சண்டை, நாட் பிக் மைண்ட். ஆத்திரம் வந்துடும். ஆனா இந்த கிராட்டிடியூட் ஜர்னலை திருப்பி நான் படிக்கிற போது என்கிட்ட சண்டை போட்டாங்களே, பிரச்சனை கொடுத்தாங்களே, அவங்களுக்கும் அவங்க பேர் அங்க எழுதி இருந்திருப்பேன். அதை தேங்க்யூ சொல்லக்குள்ள ஐயா ஆஃப்டர் ஆல் இட்ஸ் a ஸ்மால் மேட்டரா, இதுக்கு போய் நான் உங்ககிட்ட டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயம் எனக்கு செஞ்சிருக்காங்க, நல்ல விஷயங்கள், அத்தனை விஷயம் தட் ஐ கேன் பி தேங்க்ஃபுல் டு தெம். அது அப்படியே ஸ்விட்ச் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருந்து அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுறது, ஸ்விட்ச் ஆகுறது நீங்களே அதை பார்க்கலாம். அது பிற்பாட்டு அவங்க வரப்போது கூட உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இவங்க இவ்வளவுதானே அப்படின்னு இருக்கும். ஸோ அது இந்த கிராட்டிடியூட் படிக்கிறதும் சரி, நம்ம டெய்லி லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணிக்கிங்க. அது ஒரு வேலையாவே, இப்ப எப்படி நீங்க வேலைக்கு போய் இது டெய்லி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இது ஒரு வேலையாவே நீங்க பண்ணுங்க. கான்சியஸா செய்யுங்க நீங்க. பிகாஸ் why is going to give a magical moment not only to you. நீங்க யாருக்கெல்லாம் அந்த தேங்க்யூ சொல்றீங்களோ அவங்களும் உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட செயின்ல இருந்தும் இது அலையா போய்கிட்டே இருக்கும். Isn't that so nice? சொல்றாங்களே சமுதாயத்துக்கு நீ ஏதாச்சும் ஒண்ணு செய்யினே,
Do you know being a gratefulness and being grateful to those who even hurt you, நீங்க அந்த அலைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ பி தட். அதுல இருந்து நம்ம வந்து விலக்கிக்க வேண்டாம். அது ஒரு ஒரு சேவையாவே செய்வோமே. டேக் இட் அஸ் சேவை. பி கிரேட்ஃபுல் டு தட். இது பொதுவா என்ன விஷயத்துக்கு போய் சேர்க்கோம்னா, நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். ஓகே. அண்ட் தென் ப்ராக்டிசிங் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். இது முன்னே நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கிராட்டிடியூட் ஸ்டோன். நீங்க அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. அது கெட்டதா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும். மேபி யூ கேன் பிக் அப் த குட் ஒன். அந்த குட் ஒனை வந்துட்டு அன்னைக்கு அந்த டெய்லி நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த டேக் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஷார்ட்டா எழுதிங்க. டுடே திஸ் ஒன் ஃபீல் குட். இவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, ஐயோ ஐ ரியலி ஃபீல் டச், வெரி குட். அந்த மாதிரி என்னென்ன விஷயம் இருக்கோ ஒரு ஷார்ட்டா எழுதிக்கங்க. நைட் பிஃபோர் யூ கோ டு பெட், யூ டேக் த கிராட்டிடியூட் ஸ்டோன். எனக்கு ஆஃபீஸ்ல கூட நான் ஒன்று வச்சுட்டு தான் இருக்கேன். கேன் யூ see my gratitude stone? ஓகே, குட். இது வந்து எப்பெல்லாம் எனக்கு யாருக்கிட்டாச்சும் தோணுதா, நான் டக்குன்னு இதை பிடிச்சிட்டு நான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்குவேன். அப்போ கெட்டது செஞ்சிருந்தா அவங்க மேல எனக்கு கோவம் வராம போயிடும். நல்லது செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை ஏற்றி கொடுக்கும் எனக்கு. ஸோ ப்ராக்டிஸ் ஹேவிங் திஸ் கிராட்டிடியூட் ஸ்டோன் பிஃபோர் யூ கோ டு பெட். உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க வீட்டுல. படுக்க போறதுக்கு முன்னுக்கு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி அந்த கல்லு கிட்ட செலுத்துங்க உங்களோட கிராட்டிடியூட்டை. இன்னைக்கு மோகனா நல்லா எம்சி பண்ணாங்க, எனக்கு காது குளிர கேட்டுச்சு. தேங்க்யூ சோ மச். வாட் எவர். ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு எல்லாரும் நீங்க மோகனா ஞாபகத்துல இருந்து கிராட்டிடியூட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கிடிங். ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் த கிராட்டிடியூட் டு த ஸ்டோன். அது வைங்க. நீங்க பாருங்க உங்களோட எனர்ஜி லெவல் மாறும், ஃப்ரீக்வன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் மேஜிக்கல் மூமெண்ட் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க சில விஷயம் நீங்க கேட்கவே வேணாம், ஆனா இந்த நீங்க செய்யற போது அந்த மேஜிக்கல் மூமெண்ட் நடக்கும். இன்னொன்னு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன், சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் லைக் அண்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இதை வந்து சில பேர் ஸ்டிக்கரா இந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஐ கெட் இட் ஃப்ரம் மிஸ்டர் விஜய். முத எனக்கு விஜய் கிட்ட இருந்தா கிடைச்சிச்சு. அந்த டீச் பண்ணி முடிச்ச கையோட மறுநாள் அது ஸ்டிக்கரா அனுப்புனாங்க. wherever you go, you just sprinkle the gratitude magical dust. நீங்க இப்போ போய் ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காடுறீங்க, அங்க வந்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு போறாங்க. சும்மா எல்லாரும் போல போதும், ஓகே நான் ஆர்டர் பண்ண வந்துருச்சு அப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு இல்லாம உங்க மனசுக்குள்ளே அவங்க மேல அப்படியே ஒரு தேங்க்யூ, ஒரு இந்த மாதிரி ஸ்பிரிங்கிளா அப்படி கொட்டுறீங்க. மேஜிக்கல் டஸ்ட் அந்த மாதிரி கொட்டுங்க. உங்களுக்கு உட்காரத்துக்கு நல்ல இடம் கிடைச்சிச்சா அங்க நீங்க இந்த மேஜிக்கல் ஸ்பிரிங் டஸ்ட கொட்டுங்க. அப்புறம் ஸ்பிரிங்கிள் அட் பீப்புள் தட் யூ லைக். நீங்க அங்க அவங்க போய் சந்திக்கணும்னு கூட இல்ல, இங்க இருந்து நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், என் மனசுக்குள்ள உங்களுக்கு எல்லா மேலேயும் நான் அந்த மேஜிக்கல் கிராட்டிடியூட் மேஜிக்கல் டஸ்ட கொட்டிக்கிட்டு இருக்கேன். So that will give a lot of feeling good, and that feeling good நம்ம law of attraction நம்ம கோல் செட்டிங் பிராக்டிஸ் பண்ற போது அது ரொம்ப மேஜிக்கலா மாறும். ட்ரை, ஜஸ்ட் ட்ரை. இது வந்து நான் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் let me tell you this is such a big powerful thing. நானும் டாக்டர் ரவியும் ஒரு தடவை சாப்பிட போயிருந்தோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஏதோ ஒரு வார்த்தை அந்த கஸ்டமர் ராங்கா பவுச்சிட்டாங்க. அண்ட் அந்த சர்வ் பண்ண வந்தவர் வந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ண ரொம்ப எரகனா கத்த ஆரம்பிச்சு. அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவார், நல்லா பேசுவார். பட் ஐ டோன்ட் நோ என்ன வேர்ட் அவர் பார்த்தாலும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்க அந்த இடத்துல சாப்பிட உட்காந்துருக்கோம். ஐ கேன் ஃபீல் தட் எனர்ஜி இஸ் ஸ்விட்சிங் டு நெகட்டிவ் and I don't want it to flow in my food. அப்ப டத்தோ மூஞ்ச பார்த்தா டத்தோ சொன்னா just sprinkle the magical dust. அது கொட்டு கொட்டு மேஜிக்கல் டஸ்ட் கொட்டு அப்படின்னாரு. கிராட்டிடியூட் தேங்க்யூ சொல்லு, அவங்க மேல எல்லாம் படுற மாதிரி செய்ய அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தாரு. நாட் ஈவன் 2 minutes அவர் அந்த பேசுனவரும் அடங்கிட்டாரு, அந்த கத்துறவரும் அடங்கிட்டாரு. டக்குனு எங்க டேபிளுக்கு வந்து, சார் உங்களுக்கு என்ன வேணும் சார், இன்னும் என்ன எது வேணுமா, அந்த டோன் மாறிடுச்சு, அந்த மொமெண்டம் பீஸ் ஆயிருச்சு. எவ்ரிதிங் சேஞ்ச் வித்தின் அ மினிட். அவ்வளோ ஆவேசமா இருந்த ஒரு சத்தம் டக்குன்னு மாறிருந்துச்சு. Then I could see இதுல எவ்வளவு பெரிய காந்த அலைகள் இருக்கு. நீங்க அது சும்மா செய்யற போது, மனசார செய்யற போது எப்படி அது வேலை செய்யுதுன்னு. ஸோ டேக் திஸ் as a practice in your daily life. எங்க போனாலும் இது ஒரு ப்ராக்டிஸா செய்யுங்க. இது நீங்க ப்ராக்டிஸா செய்யலன்னா எப்பவும் உங்களுக்கு அது தோணாது. சும்மாவே இப்ப நீங்க இப்ப இது செக்ஷன் முடிச்சுட்டு கூட படுக்கிறதுக்கு முன்னுக்கு just for the gratitude sprinkle dust, magic dust on your mother, on your father. உங்களை யாரை ஹர்ட் பண்ணாங்க இன்னைக்கு அவங்க மேல இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். இட்ஸ் so beautiful feeling. I don't know, நான் நிறைய இதுல come across பண்ணிருக்கேன். So practice the token of appreciation in your daily life. And டாக்டர் ரவி எப்பவுமே கிராட்டிடியூட் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, gratitude can shift perspective from scarcity to abundance சொல்றாரு.
இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் புடிமானம் இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் நமக்குள்ள வரும். சில விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற போது ஒரு பயம் வரும். யாரா இருந்தாலும் அது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இட் கேன் பி மில்லியனர், இட் கேன் பி மிடில் கிளாஸ், இட் கேன் பி புவர். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஏன்னா அந்த வாழ்ந்து வந்த முறை, இல்ல அவங்க கேப்சர் பண்ண ஒரு விஷயம், ஏதாச்சும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சுன்னா, ட்ராப் ஆயிடுச்சுன்னா, பிசினஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஆனா இந்த பயத்தை போக்குறதுக்கு மிகப்பெரிய சக்தி இந்த கிராட்டிடியூட்ல இருக்கு. அது டாக்டர் ரவி கிட்ட நான் நிறையவே பார்த்திருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை நடந்தா கூட அவர் வந்து அந்த நன்றியை செலுத்துவாரு. பரவாயில்ல, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம்ல, இன்னைக்கு நம்மளுக்கு வீடு இருக்குல்ல, இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம பீப்புள் இருக்காங்கல்ல, இது ரொம்ப சொல்லுவாரு when the business down also. அப்ப இந்த கிராட்டிடியூட் இருக்கிற போது இந்த ஸ்கேசிட்டி மைண்ட் எப்படி அபாண்டன்ஸா மாறுனுச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட ரொம்ப டீப்பாவே கத்துக்கிட்டேன். சோ உங்க வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு ஸ்கேசிட்டி இருந்தா பிராக்டிஸ் கிராட்டிடியூட், அந்த பயமே அப்படி போகும். ஏன்னா அதுல வரக்குள்ள லைக் போன சப்ஜெக்ட்ல நான் சொல்லியிருந்தேன், கிராட்டிடியூட் இஸ் த டோர் ஓப்பன் ஃபார் த கிரேஸ் டு ஃப்ளோ ஆன் யூன்னு. அப்ப அந்த டிவைனே நம்ம கிட்ட குடி வர்ற போது இந்த ஸ்கேசிட்டி பயம்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவன் பாத்துக்குவான். அந்த காலத்து ஆளுங்க பாருங்க, சும்மா அவன் பாத்துக்குவான், அப்புறம் அந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், இதெல்லாம் ரொம்ப இயல்பா சொல்லுவாங்க. பட் தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். இந்த கிராட்டிடியூட் நீங்க பிராக்டிஸ் பண்ற போது இது ரொம்ப டீப்பனாவே நடக்கும். அபாண்டன்ஸ் நிறையவே ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே சொல்லுவாரு, இந்த கிராட்டிடியூட்க்கு வந்து மிகப்பெரிய மேக்னெட்டிக் பவர் இருக்கு டு அட்ராக்ட் வாட் எவர் யூ வாண்ட். அதனாலதான் இருக்கோ இல்லையோ, கெட்டவங்களோ நல்லவங்களோ, அவங்களுக்கு எப்பவுமே நன்றி செலுத்துறத மட்டும் நீ மறந்துடாத சொல்லுவாரு. என் வாழ்க்கையில இது நிறையவே நான் கடைபிடிச்சிருக்கேன். அதுல நிறைய விஷயங்களும் நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஸோ ஐம் ஷேரிங் த சேம் திங் வித் யூ. ஸோ ட்ரை சொல்ல மாட்டேன், டூ இட். Just do it and see what's happening to you and your mindset and how you're attracting to things. And the reference that I want to give you, The Magic Book by Rhonda Byrne. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். இப்போ 369 நான் ப்ராக்டிஸ் பண்ண விரும்பல, நான் ரைட்டிங் ஜேர்னலும் நான் பண்ண விரும்பல, ரீடிங்கும் பண்ண விரும்பல அப்படின்னா I would highly recommend you to buy this book called The Magic. அதுல 28 days ஒரு சப்ஜெக்டா கொடுப்பாங்க. ஃபார் ஹெல்த், ஃபார் மணி, ஃபார் கேரியர், அந்த மாதிரி அதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து மேஜிக் அந்த கிராட்டிடியூட பயன்படுத்தணும் அப்படின்னு டெய்லி பிராக்டிஸ்க்கு கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி பவர்ஃபுல். நான் இதை வந்து ஒரு தடவை இல்ல, எத்தனோ ரவுண்டு 28 முடிஞ்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், 28 முடிஞ்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். இட் ஹஸ் so much of power, so you can buy this book and practice the 28 days magic power. And you can also read this law of attraction by Dr. Ravi. அவரே வந்து நிறைய அந்த கிராட்டிடியூட் பத்தி அதுல எழுதியிருக்காரு. So you can also get knowledge out of that. Those who don't have, you can get from those who brought you into this platform. Yeah. And for the topic for next week, எந்த விஷயத்தையுமே அது கிராட்டிடியூட் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கிராட்டிடியூட் தானா அப்படின்னு ரொம்ப சுலபமா எடுத்துக்க வேணாம். பிகாஸ் ஐம் கோயிங் டு ஆட் வேல்யூ டு இட் சோ மச். நிறைய விஷயங்கள் அதோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட கலந்து ஒரு விஷயத்தை நான் இது கூட ஆட் பண்ண போறேன். இதை பண்ற போது உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நீங்களே உணர்வீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் டாபிக் இஸ் கோயிங் டு பி பிரேக்கிங் த சைக்கிள் ஆஃப் லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். இப்போ நிறைய விஷயத்துல வந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷன் இல்லாம போயிருது. அப்போ அந்த அப்ரிசியேஷன் இல்லாம போற போது இந்த இமோஷனல் வந்து ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அந்த இமோஷனல வந்து எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்ணி எந்த இமோஷனல் ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அண்ட் தென் டர்னிங் ப்ராப்ளம் இன்டு பிளெஸிங். நிறைய விஷயங்கள் டெய்லி அன்றாட வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிறோம். ஆனா நிறைய பேர் ப்ராப்ளமா தான் பாக்குறோம். அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம பிளஸிங்கா மாத்திக்கிறது, அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சா எப்படி இந்த பிளஸிங் வந்து உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு துணை புரியுது அப்படின்னு நீங்க கத்துக்குவீங்க. அண்ட் ஷிஃப்டிங் லேக் மைண்ட் செட் டு அபாண்டன்ஸ். இந்த லேக் மைண்ட் செட் டு அபாண்டன்ஸ் பண்றதுக்கு சில விஷயம் நம்ம விட்டே ஆகணும், இல்ல அதை குறைச்சே ஆகணும். அது என்ன, அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் எம்ப்ரேசிங் அக்கௌண்டபிலிட்டி. இதுல சில விஷயங்கள்ல நம்ம பொறுப்பெடுக்கணும். என்ன மாதிரியான பொறுப்பெடுக்கணும், எதுக்கு பொறுப்பெடுக்கணும், அதை வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்ரிசியேஷன் விஷயத்துல வந்து நீங்க லேக்கப் ஆக மாட்டீங்க. ரொம்ப நிறைவா இருக்கிற போது உங்களுக்கு அதிகமா இந்த யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போது, அதுக்கு நீங்க வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு செலக்டடான ஒரு சோல். பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஹியர் மீன்ஸ் 369 மேட்ரிக்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல். யாருக்கு அந்த கொடுப்புன இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உட்கார முடியும். ஸோ யூ ஆல் ஆர் த செலக்டட் சோல். ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் யூ. ப்ராக்டிஸ் பண்றவங்க கீப் கோயிங், கீப் ப்ராக்டிசிங் வித் அதர் திங்ஸ். அண்ட் ப்ராக்டிஸே பண்ணாதவங்க, இல்லை இதை பத்தி தெரிஞ்சுக்காம இன்னைக்குதான் முதலா நான் அதை கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, start doing it. You will see the magical moment happening and miracles will take place. Thank you. God bless all. Love you, love you, love you.
நன்றி 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 கத்தி, தேங்க்யூ சோ மச். வருஷத்துல ஒரு வாட்டி தான் கிறிஸ்மஸ் வரும் பொதுவா. பட் ஆனா எனக்கு உங்களோட செக்ஷன் வரும்போது எல்லாமே வந்து சந்தா கிளாஸ் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, காலையில அவர் வந்துட்டு போறாரு, நீ யோசிக்கவே வேணாம் உனக்கு பரிசுலாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது, ஈர்ப்பு விதி, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா இதை எந்தெந்த வகையில நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னோட டெய்லி லைஃப்ல, அது பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத